ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்க வந்து ஸ்கூல் பருவத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்வீட் மெமரியாக இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே மாதிரி அந்த சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஆழமாக பதிஞ்சிருக்குது. இது அப்பப்போ ஞாபகம் வருது. அது ஞாபகப்படுத்தணும்னா அந்த போன விஷயங்கள்லாம் கூட நம்மளுக்கு ஞாபகம் வந்துடுது. இப்படி தான் ஸ்கூலில் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் நான் அடி வாங்கினேங்க. ஒரு 3வது படிக்கும்போதோ 4வது படிக்கும்போதோ தெரியல. அன்றைக்கி வந்து அமாவாசைக்கு எல்லாம் கோயிலுக்கு போவாங்களா. எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு ஒரு கோயிலுக்கு போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வாத்தியார்கிட்ட சொல்லலை. ஆனால் அந்த அடுத்த நாள் வந்து அந்த வாத்தியார் என்னை அடியோ பெரம்பு சோடு இருந்ததுங்க. போட்டு அடி அடித்து கால் பூரா தாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து சொல்லி அதை வந்து எங்கள் அம்மாவை சண்டை போட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்னும் நினச்சா வெரி ஸ்வீட் மெமரிங்க அதுங்க. அப்புறம் அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கிராமம் தானே, சுற்றிலையுமே தோட்டமெல்லாம் இருக்குது. வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த நுங்கு பனைமரமெல்லாம் நிறைய இருக்குது. அந்த நுங்கு வெட்டுறதுக்குன்னே சில இருக்கிறாங்க ஆளுகள்லாம், எங்கள் ரிலேஷனு. அப்புறம் வந்து பசங்கள்லாம் எவ்வளோ இருக்கிறாங்க, அவங்க கூடலாம் சேர்ந்துட்டு போகிறதுன்னு வைங்களேன். அப்புறம் அவங்கெல்லாம் மேலே ஏறி நுங்கு போடுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் அந்த காட்டுக்குள்ளேயே வெட்டி அந்த நுங்கு உறிஞ்சி சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் நாமளே ஏறி போடல அப்படின்னு சொல்லிட்டு ஏறினப்போ பாதி மரம் ஏறியாச்சு. அப்புறம் கையெல்லாம் நடுங்கமாயிடுச்சு. இறங்க முடியல. ஏறக்கு பார்த்தா ஜர்ன்னு தலையெல்லாம் சுற்றுது. இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பூரா அந்த பனைமரத்தில் பல்லு பல்லாக இருக்கும்ல, அதெல்லாம் பூரா உடம்புற கிழிச்சு விட்ருச்சு. அது வந்து அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் அதையெல்லாம் பார்த்து அப்புறம் வீட்டுக்கு வந்து அடி வாங்கினது உண்மைதான். யாரை கேட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா சூந்துன்னு சொல்லி செய்வாங்க. இந்த தென்னைமரம் ஓலையெல்லாம் இருக்குது இல்லையா, வறண்ட ஓலை, அந்த ஓலையெல்லாம் பிடுங்கி அது ஒரு ஒன்று சேர்த்து ஒரு 10-50 ஓலைகளை சின்ன ஓலையாக அதை வந்து கட்டி அந்த வந்து எட்ஜில் வந்து தீ பிடிச்சி இப்படி ஆட்டுவோம். சூந்து இந்த படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்களா, சூந்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 10-20 சூந்துகள்லாம் செஞ்சு அது ஒரு பெரிய ஊரை சுற்றி வர்றது. அந்த சூதை சுற்றி அது பெரிய மெமரியாக இருந்தது. அப்புறம் பார்த்துங்க தீபாவளி ஃபங்க்ஷன் வந்து பெரிய ஸ்வீட் மெமரி தானுங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா இல்லையா, ஒரு ட்ராயர் உண்டு. அப்புறம் பட்டாசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்ங்கிறதே ரொம்ப பெருசு. எங்கள் அப்பாலாம் ரொம்ப பட்டாசே வாங்கியே தரமாட்டாருங்க. அப்புறம் பார்த்தா ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா கந்துக்காரர்னு சொல்லி இருக்கார். கந்துக்காரர் வந்து அந்த ஊரில் கந்து வெட்டி கொடுத்து, அதனால் கந்துக்காரர் அவருக்கு தோட்டம் தொரிய ரொம்ப நல்ல ஆளுங்க தான். தோட்டம் தொருவர் நல்ல பெரிய வீடு, அவங்க வீடு தான் பெரிய வீடாக இருக்குது. அப்போ அவங்க வந்து பேரமாருங்கெல்லாம் வந்தீங்கன்னா அவங்க சிட்டியில் படிச்சுட்டுருக்குறாங்க. அவங்க வந்து தீபாவளிக்கு கரெக்டாக இங்கே வந்துடுவாங்க, ஊருக்கு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பட்டாசுகள் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு அங்கே வச்சு பெரிய அவங்க வீட்லேயே பெரிய வராண்டா மாதிரி இருக்குது. அங்கே வச்சு அந்த வாசலில் காரையெல்லாம் போட்டிருக்கு, அங்கே வச்சு வெடிப்பாங்க. பார்த்துக்குங்க, நாங்கள் ஊரை போய் திரண்டு அங்கே தாங்க தீபாவளி, அங்கே தான் ஊரை அவ்வளோ பட்டாசு வெடிப்பாங்க. அந்த பசங்கள்லாம் இப்போ பார்த்தாலுமே அந்த மெமரியெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் வந்து மழையெல்லாம் வந்துச்சுன்னா எங்கள் ஊரில் பக்கத்தில் சின்ன தண்ணி போகிற பள்ளம் மாதிரி இருக்குது. அந்த பள்ளத்தில் போய் குதிச்சு விளையாடுறது. பெரிய மழை வந்துச்சுன்னா தண்ணி போயிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வருது என்ன தெரியுது அப்போல்லாம் எனக்கு தெரியாது. அது வந்து தண்ணியில் ஆடுறது வந்து பெரிய விளையாட்டு தான் போங்க. அப்புறம் அந்த குளிக்கிறதுக்கெல்லாம் போனீங்கன்னா சுற்றிலையும் தோட்டம் தான். தோட்டத்துக்கு போய் அந்த தண்ணி மோட்டர் தண்ணி ஓடு, அங்கே போய் குளிச்சுட்டு வர்றது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருந்தது. அப்படி தான் ஒரு ட்ரிப் போயிட்டு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் போய் பார்த்தா அவங்க தோட்டத்துக்காரர் எடுத்து வச்சுட்டாங்க, யாரை கட்டுறா குளிச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அது திட்டி விட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் கூட நல்லா ஜூட் மெம்பரிங்க. அப்புறம் பார்த்து நான் 6வது எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிஞ்சது. அப்புறம் வந்து ஹைஸ்கூல் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் ஒரு ஊரில் இருக்குது. அங்கே பஸ் வசதியெல்லாம் கிடையாது, சைக்கிளில் போல வரலாம். அப்படி தான் எங்கள் அப்பா எங்கிட்ட 6வது இன்னும் சேர்த்து விட்டார். அப்புறம் 6வதுலேருந்து டெய்லி காலையில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்தோடும், சாயங்காலம் 4 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்தோடும். அப்புறம் இப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் அப்பா அம்மாலாம் பவர்லூம் வேலைக்கு தான் போயிட்டுருந்தாங்க. அந்த பவர்லூம் வேலை எங்கள் ஊரில் கிடையாது, பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியே இருக்குது.
அந்த வழியில் என்னென்னா அந்த நான் காலையில் போகும்போதே நேரத்துலேயே போயிடுவாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேலைக்கு அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வழினாலும் வந்து ஆகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி வரைக்கும் நான் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அங்கே வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவார். அதை வந்து சாப்பிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுன்னு வைங்களேன். சாயங்காலமும் அதே மாதிரி தான். வரும்போதே அவங்க வழியிலேயே நிற்பாங்க. ஒரு 4:30 மணிக்கு 4:30 மணிக்கு வந்துடும் வைங்க. 4:30 மணிக்கு வந்துச்சுன்னா அங்கே ஒரு 6 மணி வரைக்கும் வேலை இருட்டாகிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வர்றது. இப்படி காலையிலையும் சரி சாயங்காலம் சரி டெய்லியுமே எனக்கு வந்து நான் வேலைக்கு போயிட்டு தான் ஸ்கூலுக்கே போகிறது. அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. அது வந்து ஒரு 5-6 வருஷமாக நடந்தது. 10வது வரைக்குமே அது வந்து நான் போயிட்டு தான் இருந்தேன். அது போக லீவு நாள்லேயுமே என்னை கூப்பிடுவாங்க. அப்புறம் போயிட்டு தான் இருந்தேன். வழியிலேயே என்ன பண்ணுறது, குடும்பம்லாம் வருமானம் இல்லை. அப்புறம் இதுதான் வருமானம். அப்புறம் வருமானம் இருக்கும்போது தான் செய்ய முடியும், வேலை இல்லைன்னா செய்ய முடியாது. எதையோ சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எனக்கு பிடிக்காது தான், என்ன பண்ணுறது. நான் வேறு படிக்கிறது வேறு நல்லா படிப்பேனா, எனக்கு வந்து அதை இதையும் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் அது அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அவங்களுக்கு வருமானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நானும் அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கூடயே போவேன். அது 6வது 7வது 8வது ஒரு வருஷம் போயாச்சு. அங்கே வந்து எனக்கு நல்ல பேர். அங்கே நல்லா படிக்கிறேன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் 90-95க்கு மேலே தான் நான் எடுப்பேன். அது வந்து நல்லா படிக்கிற அந்த ஸ்கூல் ஃபுல்லாக நம்ம ஃபேமஸ் ஆகிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8வது படிக்கும்போது எங்கள் வீட்டில் பிரச்சனை, வேலைக்கு ஆள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ரகலை பண்ணி 8வதுல ஸ்கூல் விட்டு நிறுத்திட்டாங்க. அப்புறம் நிறுத்தி போட்டு அப்புறம் வேலைக்கு தட்டினாங்க. அவங்க கூடயே வேலைக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்கூல்லேருந்து ஆளெல்லாம் வந்து நல்லா படிக்கிறவங்க ஏன் இப்படி மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் சேர்த்துனாங்க. இப்போ வந்து 8வது 2 வருஷம், இதே முன்னாடி வந்து 4வது 2 வருஷம் 8வது 2 வருஷம் ஏங்க. இப்போல்லாம் ஸ்கூல் ஃபெயில் ஆனால் அதே கிளாஸ் 2 தடவை படிக்க முடியும். இப்போ தானே அப்புறம் ஆல் பாஸ்ன்னு சொல்லிங்கிற சட்டமெல்லாம் வந்துருக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஃபெயில் ஆகினியா நீ ஒன்று அடுத்த வருஷம் 1 வருஷம் ஃபுல்லாக படித்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படிங்கிற போது தான் 8வது 2 வருஷம் படித்தேன். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல் டைம் இதே தான் வேலை. நம்மளுக்கு வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டே இருக்கிறப்போ இப்போ 10th நல்ல மார்க் வாங்கிட்டு வந்தேன். ஸ்கூல் ஃபஸ்ட்னால் அந்த ஏரியாவிலேயே அந்த ஏரியாவிலேனா இது வரைக்கும் அந்த மார்க்கு யாருமே வாங்கலைன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. எனக்கு அப்படி என்னன்னு தெரியல. இப்போ 500க்கு 421 மார்க் என்னமோ வாங்கினேன். அது வந்து அப்போ வந்து எல்லாருமே பேசினாங்க, பரவாயில்ல நல்லா படிக்கிறான், நல்ல பையன், நல்லா எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட்டுங்கிறதால நான் பிரியம், எல்லோரும் வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார் எல்லாத்துக்கும் பிரியமாக இருந்தது. ஃபோட்டோவெல்லாம் கூட எடுத்துகிட்டு போனாங்க. பேப்பரில் போட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து நல்ல ஸ்வீட்டான மெமரி தான். அப்புறம் அதை விட்டு போட்டு அப்புறம் +2 கொண்டு போய் +2 போகிறது வந்து இன்னுமே அது ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது, அங்கே போகணும். அது 15 கிலோமீட்டர் இருக்குது, அங்கே தான் போகணும். அது வந்து நாங்கள் சைக்கிளில் வந்து அந்த ஸ்கூல் படித்தோம் இல்லையா, ஹை ஸ்கூலு, அங்கே கொண்டு போய் அந்த கிராமத்தில் அந்த ஊரில் நிறுத்திட்டு அங்கே தான் பஸ் ஸ்டாப். கோயம்புத்தூர்லேருந்து பஸ் வரும், அங்கேருந்து டவுன் பஸ் இருக்குது. டவுன் பஸ் ஏறி தான் அங்கே ஸ்கூலுக்கு போகணும். இப்படி சேர்த்தி விட்டு என்னாச்சுன்னா அப்புறம் அங்கே வந்து டெய்லியுமே நான் அதே வேலை தான் பண்ணேன். அப்போ அந்த டைமில் வேணால் நான் காலையில் வேலைக்கு போக முடியல. ஏன்னா காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பி ஆகணும். 7-7:30 கிளம்புனா தான் நான் அங்கே போய் பஸ்ஸுக்கு சைக்கிள்லேயே ஒரு 1/4 மணி நேரம் போய் சைக்கிள் எடுத்து போட்டு அங்கேருந்து அப்புறம் டவுன் பஸ் ஏறி போய் அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் அப்புறம் இன்னொரு பஸ் வரும். ஸ்கூல் வந்து அவுட் சைடு இருக்குது, ஹை ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு அவுட் சைடு இருக்குது. அங்கே போய் அந்த அவுட் சைடு ஸ்கூலுக்கு போகிறக்கு வந்து அந்த பஸ்ஸில் விட்டால் பஸ் கிடையாது. அதனால் அந்த டைமுக்கு போகிறக்காக நான் அந்த ஸ்கூலுக்கு அப்படி தான் போயிட்டுருந்தேன். அப்போல்லாம் வேலைக்கு போகல, ஒரு 2 வருஷம் வேலைக்கு போகலை. அப்போ இப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த 2 பஸ்ஸு விட்டாச்சுன்னா அப்புறம் பக்கத்துலேயே என் கிளாஸ்மேட் ஒருத்தர் மணிவண்ணன்னு சொல்லியிருக்கிறான். அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் அவங்க அப்பா மேனேஜராக இருக்காரு. பஸ் ஸ்டாண்ட்லேயே அவங்க வீடு இருக்குது. இப்போ சப்போஸ் பஸ் விட்டாச்சுன்னா அவங்க வீட்டுக்கு தான் நான் போவேன். நான் அவங்க வீட்டுக்கு போனால் அப்புறம் அவன் அப்போ தான் கிளம்பிட்டு இருப்பான் சைக்கிளில். அப்புறம் அவன் கொஞ்சம் பல்காக இருப்பான். அப்புறம் நான் தான் வச்சு ஓட்டிகிட்டு போவேன். ஒரு 2 கிலோமீட்டர் வரும் அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வரும். அது வந்து பல தடவை போயிருக்கிறோம். ரிட்டர்ன் வரும்போது பஸ் இருக்குது, மேக்ஸிமம் பஸ்ஸில் ஏறிக்குவேன். அப்போ பஸ்ஸு வரலைன்னா அப்புறம் வழக்கம் போல் அவங்க கூட என் ஃப்ரெண்டு கூடயே அவினாசி வரைக்கும் வந்து பஸ் ஸ்டாண்டில் அப்புறம் வேறு பஸ் வந்து
ஏறி வருவோம். கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு 7 மணி 7:30 ஆயிரும் நான் வீட்டுக்கு போகும்போது. ஏன்னா பஸ்ஸு டவுன் பஸ் தான், நின்று வருவேன். அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்து சைக்கிளில் வேறு வரணும். இப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த அனுபவம்லாம் ரொம்ப சூப்பரான அனுபவங்க.